தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தகதிமி தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தகதிமி தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் ராகம் தாளம் பாவம் உற்சாகம் பரதம் ராகம் தாளம் பாவம் உற்சாகம் பரதம் தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு Hi everybody, welcome to unga favorite show Takadimi Takajanu. பரதநாட்டியம்கான எக்ஸ்க்ளூசிவ் கேம் ஷோ தான் நம்ம ஷோ தக்கதிமி தக்கஜனு. இந்த ஷோவில் வந்து நம்ம நிறைய அழகான ட்ரெடிஷ்னல் டான்ஸ் பார்க்கலாம் அண்ட் அட் த சேம் டைம் நிறைய க்ரியேட்டிவிட்டியும் பார்க்கலாம். ஸோ எஸ், திஸ் இஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் ஃபன். வாங்க இப்போ நம்ம கண்டெஸ்டன்ஸை சந்திக்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் சுபாஷினி. நான் குரு ஸ்ரீமதி வைதேகி ஹரிஷ் அவங்க கிட்ட பரதநாட்டியம் கற்றுட்டுருக்கேன். எனக்கு இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னோட கோ கண்டெஸ்டன்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். வணக்கம், என் பேர் அவந்தி. நான் டாக்டர் எஸ் திவ்யசேனா மேம் கிட்ட 13 வருஷமாக பரதநாட்டியம் கற்றுட்டு வரேன். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நர்வஸாகவும் எக்ஸைட்டடாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. நமஸ்காரம், நான் பிரார்த்தனா அனந்த நாராயணன். ஸ்ரீ சரஸ்வதி கான நிலையத்தில் ஸ்ரீமதி பத்மினி கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்டூடெண்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜெயா டிவிக்கு மிக்க நன்றி. இன்னியோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து டாக்டர் ஜானகி ரங்கராஜன். இவங்க வந்து மாதவி சந்திரசேகர் ஃப்ரம் ட்ரிச்சி அண்ட் டாக்டர் பத்மா சுப்ரமணியமோட சீனியர் டிசைபிள். இவங்களோட டான்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும்னா இட் கேன் பி செட் அஸ் கிளாசிசிசம் மிக்ஸ்ட் வித் இனோவேஷன். இவங்க வந்து வேர்ல்ட் ஓவர் ட்ராவல் பண்ணி நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து நிறைய ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் கிருஷ்ணகான சபா, கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் மெனி 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 மோர். இவங்களுக்கு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது ஆல் அரவுண்ட் த குளோப். Extremely happy to welcome Dr. Janaki Rangarajan. Thank you so much. Hello. Can you please speak a few words about our show, please? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை கோ ஜட்ஜ் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். பரதநாட்டியத்துக்குன்னு குறிப்பாக ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அது ஜெயா டிவியில் இருக்கிற தக்கதிமி தக்கஜுனு தான். இத்தனை வருஷமாக நடத்தின்னு இருக்காங்க. இந்த ஷோவில் நான் ஜட்ஜாக வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உங்களை மாதிரியே நானும் எல்லா மாணவிகளும் வந்து ஆடுறத பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ ஜெயா டிவிக்கும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். தேங்க்யூ வெரி மச். It is such an honor to have you here. Please take your seat. Thank you. Thank you. இன்னியோட செகண்ட் ஜட்ஜ் வந்து பத்மா எஸ் ராகவன். இவங்க வந்து ப்ரொஃபஸர் சுதாராணி ரகுபதியோட சீனியர் டிசைபிள். இவங்க மயிலாப்பூரில் சிலம்பம் அப்படின்னு ஒரு டான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் பல ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணி பெர்ஃபார்மன்ஸஸும் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கவித்வான ஒரு சீரீஸ் இன் விச் இவங்க ரேர் காம்போசிஷன்ஸ் பற்றி நிறைய இன்சைட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் Padma S. Raghavan. Hi ma'am, very happy to have you here. Can you please speak a few words about our show? Yeah, sure. நமஸ்காரம் எல்லாருக்கும். இந்த பரத கலைக்கு ஜெயா டிவி கொடுத்துருக்கிற வாய்ப்பை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி ரவுண்ட்ஸை இந்த தக்கதிமி தக்கஜுனு குழுவினர் வழங்குறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப ஜனரஞ்சகமாக இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி வின்னர்ஸ், ஸோ தே ஆர் ஜஸ்ட் கோயிங் டு பெர்ஃபார்ம். அண்ட் இதில் என்ன கூப்பிட்டதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் இந்த லிஸ்ட்டில் இருக்கேங்கிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஷோ. It is our privilege, ma'am. Thank you so much for being here. Please take your seat. Thank you. ஓகே, ஆல் செட். ஜட்ஜஸை மீட் பண்ணியாச்சு, கண்டெஸ்டன்ஸும் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நிருத்யம் ரவுண்ட். ஆனால் இந்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் டாக்டர் ஜானகி ரங்கராஜன் நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. மேம், இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? நான்
மிகச்சிறந்த பெண் கவிஞர் சுகீர்த்தராணி அவங்களுடைய புதுக்கவிதை இயற்கையின் பேரூற்று அப்படின்ற கவிதையை எடுத்து அதுக்கு அபிநயா பிடிக்க போகிறேன். உயிரோடு புதைப்பாய் என்னை பசிய புற்களுக்கு களமாகி வளநிலமாய் பரவி கிடப்பேன். என்னை தீயிட்டும் கொளுத்தலாம், நெருப்பாலான புறாவாகி வெளியெங்கும் பறந்து திரிவேன். மந்திர கோலால் பூதமாகி குப்பிக்குள் அடைத்து வைக்கலாம். பாதரச ஆவியாகி வானமாய் உயர்ந்து நிற்பேன். நீரை நீருக்குள் அமிழ்த்தி வைப்பதை போல காற்றுக்குள் கரைத்து விடலாம். அதன் அத்தனை பக்கங்கள் இருந்தும் சுவாசமாய் வெளிப்படுவேன். உன் அரண்மனை சுவர்களில் சித்திரமாக சட்டமிடலாம். காட்டாற்றாய் வழிந்து உன்னை கடந்து போவேன். நானே நிலமாகி, நானே நெருப்பாகி, நானே வானாகி, நானே காற்றாகி, நானே நீராகி அடைக்க அடைக்க பீரிடுகின்ற பிரபஞ்சத்தின் ஊற்று கண்ணான். Thank you, ma'am, for that wonderful performance. So, இப்போ let's move on to the போட்டி நிருத்யம் round. இதில் நம்மளோட contestants ஒரு விறுவிறுப்பான பாட்டு எடுத்து அதுக்கு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எஸ், கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. லெட்ஸ் வாட்ச். ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண ஜய சரோருக சரண ஜய தீன கருணா ஜய ஜயா ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண ஜய சரோருக சரண ஜய தீன கருணா ஜய ஜயா ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண ஜய சரோருக சரண ஜய தீன கருணா ஜய ஜயா திரிகுடு தக்க தக்க திரிகுடு தக்க திரிகுடு தக்க தக்க திரிகுடு தக்க திரிகுடு தக்க தக்க தள்ளங் கோதிங்கிண தோம் தத் ததின் நம் தக்கிட்டதாம் தக்குந்தரி கிட்ட தக்க தக்க ததின் நம் தக்கிட்டதை தக்குந்தரி கிட்ட தக்க தக் ததின் நம் தக்கிட்ட தக்க ததின் நம் தக்கிட்ட தக் ததின் தக்க ததின் தக்க திக்கு கிடதக தரகிடதோம் தத் ததின் தக்க ததின் தக்க திக்கு கிடதக தரகிடதோம் தத் ததின் தக்க ததின் தக்க திக்கு கிடதக தரகிடதோம் சரணு சரணு சுரேந்திர சரணு ಚರಣು ಶ್ರೀ ಸತಿ ವಲ್ಲಭ ಶರಣು ರಾಕ್ಷಸ
गर्वसंवर शरणु वेंकटनायका स्वामी श्री रघुनायका विजय वेंकटनायका शरणु 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 सुरेंद्र सल्लुद शरणु श्री सती वल्लभा शरणु राक्षस गर्व संवर शरणु वेंकटनायका स्वामी श्री रघुनायका विजय वेंकटनायका शरणु 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 सुरेंद्र सल्लुद शरणु श्री सती वल्लभा शरणु राक्षस गर्व संवर शरणु वेंकटनायका स्वामी श्री रघुनायका विजय वेंकटनायका शरणु शरणु तकतरी तकरी तकतरी तगण तकतरी तजण तरी तन तजम तकतरी तकरी तकतरी तगण तकतरी तजण तरी तन तजम तकतरी तकरी तरी तन तजम तकतरी तजण जणु दिमि किट तरी तन तजम जणु दिमि किट तजम तन जणु दिमि तजम 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 तकजम 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 तकिजम तकिजम தத்திமித்தோம் என்று திருநடனம் புரியும் தாண்டவனை தில்லை சிதம்பரநாதனை தாண்டவனை தில்லை சிதம்பரநாதனை தத்திமித்தோம் என்று திருநடனம் புரியும் தாண்டவனை தில்லை சிதம்பரநாதனை பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தம் எல்லாம் அவன் பால் செல்லுதம்மா பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தம் எல்லாம் அவன் பால் செல்லுதம்மா அண்டங்கள் நடுங்கிட அணிந்த அரவு மாலை அண்டங்கள் நடுங்கிட அணிந்த அரவு மாலை அதிரமும் மணி முதிர நடனமாடும் அதிரமும் முத்துமணி முதிர நடனமாடும் நீலகண்டனை நீலகண்டனை மங்கை சிவகாமி மணாளனை நீலகண்டனை மங்கை சிவகாமி மணாளனை காமனை கண்ணால் எரித்த மகேஸ்வரனை காமனை கண்ணால் எரித்த மகேஸ்வரனை பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தம் எல்லாம் அவன் பால் செல்வம்மா பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தம் எல்லாம் அவன் பால் செல்வம்மா பித்தன் என்றாலும் அவன் பேயன் என்றாலும் சித்தம் எல்லாம் அவன் பால் செல்வம்மா சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோ
தக 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 தகவென்று ஆடோமோ. சிவசக்தி சக்தி சக்தி என்று பாடோமோ. கண்டஸ்டன்ஸுமே இந்த நிருத்யம் ரவுண்டில் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் கொடுத்து நிறைய பியூட்டிஃபுல் அபிநயமும் காட்டியிருக்காங்க. நம்ம ஜட்ஜஸ் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு வாங்க கேட்கலாம். ஜானகி மேம், நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா 3 பேருமே. ரொம்ப வேரியட் பீசஸ் அண்ட் வேரியட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஸ் ஐ குட் சி. அண்ட் அந்த இன்வால்வ்மெண்ட் தெரிஞ்சது. வெரி சின்சியர்லி டூயிங் ஜஸ்டிஸ் டு த பீஸ். அண்ட் அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. அதுதான் என்னோட அபிப்பிராயம். 3 பேர் பர்ஃபார்ம் பண்ணதுலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க 3 பேருமே. தேங்க்யூ மேம். பத்மா மேம், 3 பேரும் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. டிஃப்ரெண்ட் பீசஸ் எடுத்துட்டு நல்லா அழுத்தம் இருந்தது உங்களோடதுல, தாளத்தில் அந்த மாதிரி. அண்டு புரிஞ்சுண்டு பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் என்ன பண்ணுறோங்கிறது புரிஞ்சுன்னு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் லெட்ஸ் சி ஃபர்தர் எப்படி அடுத்த ரவுண்ட்ஸ்லலாம் எப்படி பண்ணுறீங்கங்கிறது. இந்த ரவுண்டை பொறுத்த மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஓல்ட் ஃபிலிம்ஸோட மேஜிக்கே அதில் இருக்கிற மியூசிக்கும் டான்ஸ் சீக்வன்சஸும் தான். அந்த ஓல்டு மெலடிஸ் எடுத்து நம்ம கண்டஸ்டன்ஸ் அதுக்கு பரதநாட்டியம் அபிநயம் பண்ண போகிறாங்க. டெஃபினெட்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ். அவன்
பாடல்களில் அவள் தானாட்டு தனிகள் வந்து விடி விடி தங்க தடியாரம் பணியாரம் தாத மனமே அவன் Aman Santi Pasna மூணு கண்டஸ்டன்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா ஒரிஜினல் சாங்ஸில் வந்து டான்ஸ் கிடையாது. ஆனாலும் நம்ம கண்டஸ்டன்ஸ் அதை ரீஇமேஜின் பண்ணி இவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ஜட்ஜஸோட ஒப்பீனியன் கேட்கலாம். மேம், ஜானகி மேம். முதல்ல முத்தான பாடல்கள் செலெக்ஷனே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ஏற்ற ரொம்ப பாந்தமாக இருந்தது அபிநயா பண்ணது. புரிஞ்சுது என்ன பண்ணுறோன்றது புரிஞ்சுது. ஸோ நீங்கள் எல்லாருமே நன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்கோ. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பாடல்களுக்கு அபிநயா பார்க்கறது ரொம்ப திருப்தியாக இருந்தது. மேம், நீங்கள் ரொம்ப அழகான பாட்டு செலெக்ஷனு அண்டு டஃப் சாங்ஸ், ஆக்சுவலாக டஃப் சாங்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் டான்ஸு இதில் சிலதுகளுக்கெல்லாம் முத்திரை காமிக்க முடியுமானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் எடுத்த பாட்டுகளில். அண்டு ரொம்ப அழகாக நீங்கள் அது வந்து இது ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க. அது ரீச் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக கொரியோகிராஃபி பண்ணி அதை பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரியலி என்ஜாய்டு. All three of you were very good. இப்போ நம்ம மூணாவது சுற்றுல இருக்கோம். தட் இஸ் ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து ஒரு மாதிரியான கிரியேட்டிவிட்டி ரவுண்டும் சொல்லலாம். ஏன்னா 30 செகண்ட்ஸ்குள்ள, ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்குள்ள நம்ம கண்டஸ்டன்ஸ் ஏதாவது எனி ஆப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை வந்து பரதநாட்டியமில் டிஸ்கிரைப் பண்ணி டெபிக்ட் பண்ண போகிறாங்க. இது நம்மளோட ஜட்ஜஸ் கெஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. லெட்ஸ் வாட்ச்.
தேர்ட் ரவுண்ட் வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. நம்ம கண்டெஸ்டன்ஸ் ஆனால் இந்த சேலஞ்சை நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜட்ஜஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜானகி மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி 30 செகண்டில் ஒரு சுச்சுவேஷனையோ ஒரு கான்செப்டையோ காமிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அந்த அந்த அளவில் இவங்க எல்லாருமே தே ஹேவ் டேக்கன் இட் ரியலி வெல் அண்ட் தே ஹேவ் புட் தேர் கிரியேட்டிவ் எனர்ஜி இன் டு இட். ஏன்னா சுபாஷினி உன்னோடது புரிஞ்சுதுமா, ஸ்கூல் டீச்சர் மாதிரி எனக்கு தோணித்து. பசங்கள்லாம் கூட்டின்னு வந்து உட்காத்தி வச்சு என்னன்னு கேட்குறது. அவந்தி மாஸ்க் போட்டதுனால கோவிடுன்னு தெரிஞ்சுது. பட் என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப அவசரமாக எல்லாம் பண்ண வேண்டியதா மாதிரி எனக்கு தோணித்து. ஸோ அந்த மாஸ்க் இல்லாமல் அந்த சுச்சுவேஷனை பண்ண முடியுமான்றது அது அடுத்த நீ ஒரு இதுவாக எடுத்துக்கணும். அந்த ப்ராப் இல்லாமல் பண்ண முடியுமா? அது பிகாஸ் எல்லா நேரத்துலையும் ப்ராப் கிடைக்காது. இப்போ யூஸ் பண்ணுறதுனால ப்ராப்பு. பிரார்த்தனா திங்க் யுவர் செல்லிங், நீ ஏதோ வித்துண்டு இருந்த. ஸோ அது புரிஞ்சுது. அண்ட் ஐ வாஸ் ரியலி அப்ரிஷியேட் அந்த ஆன்லைன் பேமெண்ட் காமிச்சது ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்ததுன்னு எனக்கு தோணித்து. ஸோ ஆல் 3 of you, congratulations. It is a very difficult round and kudos to all of you. தேங்க்யூ மேம். மேம் நீங்கள் 30 செகண்ட்ஸில் வந்து ஒரு கான்செப்டையோ ஒரு ஆக்டிவிட்டியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். அந்த 30 செகண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் தாட் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். சுபாஷினி, ஐ குட் மேக் அவுட் தட் யுவர் இன்ட்ராக்டிங் வித் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பிளாக் போர்டில் எழுதின மாதிரியும் குழந்தைங்கக்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரியும் இருந்ததுனால அது தெரிஞ்சுது. ஜானகி சொன்ன மாதிரி மாஸ்க்குங்கிறதுனால அது கோவிட் சுச்சுவேஷனுங்கிறது தெரிஞ்சுதே தவிர அண்ட் நிறைய கொஞ்சம் பண்ணிட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏதாவது 2 எடுத்துட்டு அந்த 30 செகண்ட்ஸ்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்கும். பிகாஸ் 30 செகண்ட்ஸுங்கிறது டான்சர்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங். ஓகே. அண்ட் பிரார்த்தனா, நீங்கள் என்ன பண்ணீங்கங்கிறது ப்ராப்பர்னால மட்டும் இல்லை, பட் த வே யூ வர் ட்ரைங் டு செல் அண்ட் த வே யூ வர் ட்ரைங் டு என்ன சொல்கிறது, ஒன்று இல்லை இன்னும் 2 எடுத்துக்கோன்னு கோக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியாக நிதானமாக பண்ணினதில் அந்த 30 செகண்ட்ஸை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தோணித்து. பட் ஆல் 3 of you for your creativity, hats off. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு தக்கதிமி தக்கஜனு. 3 ரவுண்ட்ஸும் முடிஞ்சாச்சு. இப்போ வின்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட செகண்ட் ஜட்ஜ் பத்மா ராகவன் மேம் நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க. தேனி நிற்கும் கனிவாய் திறந்து நீ பேசாயோ திருமுருகா உந்தன் அருளொளி வேஷாயோ தேனி நிற்கும் கனிவாய் திறந்து நீ பேசாயோ திருமுருகா உந்தன் அருளொளி வேஷாயோ தேனி நிற்கும் கனிவாய் திறந்து நீ பேசாயோ திருமுருகா உந்தன் அருளொளி வேஷாயோ தேனி நிற்கும் கனிவாய் திறந்து நீ பேசாயோ திருமுருகா உந்தன் அருளொளி வேஷாயோ தேனி நிற்கும் கனிவாய் திறந்து நீ பேசாயோ திருமுருகா உந்தன் அருளொளி வேஷாயோ தேனி நிற்கும் கனிவாய் திறந்து நீ பேசாயோ முருகா முருகா. ஓகே, த நெயில் பைட்டிங் மூமெண்ட் இஸ் ஹியர். வின்னர் யாரு? நல்ல வேலை, அது நான் சொல்ல தேவையில்லை.
ஜட்ஜஸ் நீங்க சொல்லுங்க, வின்னர் யாரு அண்ட் எதுக்காக இவங்கள வின்னரா சூஸ் பண்ணிருக்கீங்க? 3 பேருமே ரொம்ப நன்னா பண்ணா எல்லா ரவுண்ட்ஸ்லையுமே. நிருத்யம், அபிநயா ஃபார் த ஃபிலிம் சாங் அண்ட் த ரேபிட் ஃபயர் விச் இஸ் அ வெரி கிரியேட்டிவ் ரவுண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் தட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு எப்படி இது 30 செகண்ட்ஸில் எப்படி பண்ண போகிறான்னு. அது எனக்கு ஒரு உற்சாகமே கொடுத்தது எனக்கு சொல்லும் போது ஆஸ் அ ஜட்ஜ். எல்லா 3 சுற்றும் முடிஞ்சப்புறம் வின்னர் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த வின்னர் அவந்தி. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இவ்வளோ தூரம் நீங்கள் 3 பேரும் வந்திருக்கீங்கனாக்கா, ஆக்சுவலாக 3 பேருமே வின்னர்ஸ் தான், நான் முதல்லயே சொன்ன மாதிரி. அண்டு அவந்தி நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் இன்னைக்கு. பட் யூ ஆல்சோ ஹாவ் சர்டன் ஏரியாஸ் வேர் யூ கேன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உன்னோட பாஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உன்னோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி ஆடலாம். ஒரு நிதானமாக கூட பண்ணிக்கலாம். பட் ஆன் த ஹோல் ரொம்ப நல்லா இருந்தது, லைவ்லியாக இருந்தது உன்னோட இந்த அபிநயா ரவுண்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் கூட ரொம்ப லைவ்லியாக இருந்ததுனால ரொம்ப மார்ஜினில் தான் வின் பண்ணியிருக்கீங்க. பட் அதுக்காக நீங்கள் 2 பேரும் சரியாக பண்ணல அப்படிலாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி பொறுத்த மட்டும் அவந்தி ஹேட் டன் பெட்டர் அப்படின்னு எங்களுக்கு தோணிது. பட் ஆல் 3 ஆஃப் யூ வெரி குட் டான்சர்ஸ். பாஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தாளம் கொஞ்சம் தாளம் முன்ன பின்ன போகக்கூடாது. ஐ எம் ஷுவர் அதை நான் பிரார்த்தனாக்கு நிச்சயமாக சொல்லுவேன். அவசரப்பட வேண்டாம். ரெக்கார்டட் மியூசிக் தான், அது திடீர்னு கைவிட்டு போயிடாது. அதுக்கு தான் நீ ஆடின்னு இருக்க. ஸோ அது ஆங்ஸைட்டி தேவையில்லை. உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, உன்னோட பீஸ் தானே அது, நீ கான்ஃபிடென்ட்டாக ஆடு. அதே நேரத்தில் சுபாஷினிக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த அங்கசுத்தத்தை இன்னுமே நம்ம கவனிச்சிக்கலாம். அங்கசுத்தம், சௌஷ்டவம் இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு வேண்டிய ஒரு விஷயம். அது இன்னும் கொஞ்சம் நம்ம கவனிச்சுட்டா இப்போ பண்ணுறதை விட 100 மடங்கு நன்னாவே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் நன்னா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயம். அண்ட் யூஆர் யங், யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. ஸோ தீஸ் திங்ஸ் வில் ரியலி டேக் யூ ஆன் த ஜேர்னி. அதே மாதிரி அவந்திக்காக்கு நாங்கள் சொன்ன மாதிரி கிரியேட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே அவசரமாக போயிடுது. அதில் அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. சுபாஷினியும் பிரார்த்தனாவும் கிரியேட்டிவ் ரவுண்ட் ரொம்ப கிளாரிட்டி இருந்தது அவங்க பண்ணினதில். அதே மாதிரி கூன் போடாமல் கொஞ்சம் பாஸ்டரை சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி ஐ திங்க் யூ ஆல் ஹாவ் அ வெரி குட் ஃபியூச்சர். நல்ல டேலண்டட் சில்ட்ரன். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ, ஆல் 3 ஆஃப் யூ. இந்த எபிசோடோட வின்னர் அவந்தி. ஜெயா டிவி வழங்கும் சர்டிஃபிகேட் அண்ட் கிரி வழங்கும் 3000 rupees கிஃப்ட் வவுச்சர். மற்ற 2 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ஜெயா டிவி வழங்கும் சர்டிஃபிகேட்ஸ். இந்த எபிசோட்ல ஜட்ஜஸா வந்த டாக்டர் ஜானகிக்கு அண்ட் பத்மா மேம்க்கு கிரி வழங்கும் 5000 rupees கிஃப்ட் வவுச்சர். வின்னர் யாருன்னு பார்த்தாச்சு. இப்போ லெட்ஸ் மூவ் ஆன் டு த போனஸ் செக்மெண்ட் ஃபார் தி ஆடியன்ஸ். ஆட வரலாம். இந்த வாரமும் நான் உங்களோட ஃபேவரட் ஒரு ஃபிலிம் சாங்கை சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் உங்களுக்கு பரதநாட்டியம் மூமெண்ட்ஸ் கற்று தர போகிறேன். என்ன ரெடியா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த செக்மெண்ட் ஆட வரலாம். இந்த வாரம் ஆட வரலாம் செக்மெண்ட்ல ஒரு கிளாசிக்கல் சாங் சூஸ் பண்ணியிருக்கோம். Do you want to know what it is? கனா கான்கிரேன் சாங் ஃப்ரம் ஆனந்த தாண்டவம். இந்த சாங்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளாசிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்க போகுது. அதாவது ஸ்க்ரீனில் பார்க்கறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே ஸ்டேஜில் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ why don't we try this together? Okay, let's get started. First, we sit in Aramandi. I'm going to tell you in advance, நிறைய fast movements வரப்போகுது. So brace yourselves. Okay, sit in Aramandi and do thai, one jump and thai-ha, thai-hi. The same thing is repeated to the left side. And adukaprom we do a ta-te-te-ta. So it comes like this. Move to your right, come back to the center, tirpi move to your left and center one pull down. Okay, and then bend panni, reach the floor. Ta-ta, tai, tai, di-di-tai. Repeat the same thing. 1, 2, and then we do 1, 2, full jump.
Okay, பாத்தீங்க இல்லையா? So shall we try this together with music? Okay, sit in Aramandi and do thai, one jump, and taiha taihi. The same thing is repeated to the left side. And adukapram we do a tate teta. So it comes like this. Move to your right, come back to the center, tirpi move to your left, and center one pull down. Okay, and then bend panni, reach the floor. Tat tat tai tai did tai. Repeat the same thing. 1, 2, and then we do 1, 2 full jump. So yes, இந்த வாரத்தோட song வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது இல்லையா? Yes, but I had a lot of fun. அதே மாதிரி நீங்களும் you had a lot of fun நம்புறேன். We will be back next week with a brand new song just for you. Stay tuned. இன்னைக்கு எபிசோடை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆசையாக இருக்கா? தென் ப்ளீஸ் ரைட் டு அஸ். அனுப்ப வேண்டிய முகவரி தக்க திமி தக்க ஜனு, ஜெயா டிவி, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173, சென்னை 32. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye bye from Nandini. தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் நாதம் யோகம் நடனம்